ஹாய்ங்க 7 டேஸ் சுடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 5. நேற்றே வந்து நம்ம சுடி நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், சைட் ஸ்லிட்டை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணணும் நேற்று பார்த்தோம். இப்போது இதெல்லாமே அடித்து முடிச்சாச்சு. டாப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக என்ன பண்ணணும்னா, நம்ம தைச்ச மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்ணலாம் மேலே இருந்து. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து 8.5 இருந்தது. ஃபஸ்ட்டு தையல் வரையிலும் 8.5 வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அப்பர் செஸ்ட் வந்து மெஷர் பண்ணலாம். அந்த தையல் வந்து இது வரைக்கும் அப்பர் செஸ்ட் வந்து 19 இன்ச்சஸ் வந்து வரணும், கரெக்டாக இருக்குது. வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 16 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஸ்லிட் ஓப்பன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து 20.5 இன்ச்சஸ். இப்போது இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தையல் வந்து தள்ளி போடணும். இதே வந்து லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு தையல் வந்து உள்ளே தள்ளி போடணும். நீங்கள் வந்து அந்த மார்க்கிங் பண்ணி அது மேலே தையல் போட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதாங்க. இப்போ டாப்பை வெளிப்பக்கமாக திருப்பி நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஹிப் கிட்ட அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம சுடி வந்து இப்போ நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி பேண்ட் வந்து எப்படி தைக்கணும்னு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதில் ரெஃபரன்ஸ் பாருங்கள். நாளைக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க.